எல்லாம் 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா? வீக்லி 90 ஹவர்ஸ். ஐடி டூட்ஸில் கப்புள்ஸ் எவ்வளோ பேர் வந்துருங்க? அவங்க ஒரு சேர் கொடுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்கலாம் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கப்புள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக புருஷன் பொண்டாட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பொண்டாட்டி புருஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 10 செகண்ட் நம்ம ஸ்பெஷலாக அது பண்ண போகிறோம். பட் கப்புள் மட்டும் பண்ணீங்க, ரேண்டமாக திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது வேறு பிரச்சனை ஆகுது. போன ஷோவில் கோயம்புத்தூரில் ஒருத்தன் பொள்ளாச்சியிலேருந்து மெசேஜ் போட்டான். ப்ரோ நான் பொள்ளாச்சியிலேருந்து மெனக்கட்டு உங்கள் ஷோக்கு வரேன் ப்ரோ. 3வது ரோவில் சிவப்பு சட்டை போட்டு ஏதாவது பொண்ணு பக்கத்தில் போய் உட்காரேன், நீங்கள் 2 பேரும் கப்பலாம் கேட்டு சேர்த்து வச்சுட்டு போங்க ப்ரோ அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, விஐபி டிக்கெட் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கான், சேர்த்து வச்சேன். வேறு என்ன பண்ணுறது, கேட்டு சேர்த்து வைக்கிறதா. பட் இந்த ஷோவில் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க ரியல் கப்புள்ஸாக வந்திருக்கவங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் கப்புள்ஸ்னால் ஆல் கப்புள்ஸ் அலவுட். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அலவுட். ஏன்னா நம்ம கார்ப்பரேட் கமெடியனில் அந்த டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூசிவிட்டி, எல்ஜிபிடிக்யூ எல்லாம் அலவுடு தான் நமக்கு. அதனால் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, உண்மையிலே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ 2 பேரும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் முடியாமல் தான் நாங்களே காமெடி ஷோக்கு வந்து உட்காந்துருக்கோம். அதுவும் மேடம்லாம் இருக்க வைப்புக்கு திரும்பி பார்த்துட்டு அப்பா யாரா அந்த பையன் பேய் மாதிரி இருக்காங்க நினைக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேயா சார்? வீட்டில் ஒய்ஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சார்? பண்ணுங்கய்யா. அவங்க சொல்கிறாங்கன்னு பண்ணாமல் இருக்காதீங்க, அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை ஆகும்.